சார் விஜய் வந்து பெண்களுக்கான திட்டங்கள் இதெல்லாம் நிறைய அறிவிச்சிருக்காரு. தங்க நகை அப்படிலாம் பெண்கள் மகளிர் தினமும் கொண்டாடி இருக்காரு. ஆனால் அவர் மனைவி வந்து ஏன்னா தனக்கே பாதுகாப்புல வீட்டில் இடம்னு ஒரு வழக்கு போயிருக்காரு. இல்லை, சங்கீதாவை அதாவது தன்னுடைய அன்பு மனைவிக்கு துரோகம் இழைத்த ஒரு நபர் விஜய். ஒரு நடிகர் நாடாளக்கூடாது என்கின்ற நிலை ஏன் நீடிக்கிறது என்றால், அந்த நாடாளக்கூடாது ஒரு நடிகர் என்று நான் தனியரசு தொடர்ந்து அந்த கருத்தை வலியுறுத்தி வந்த சூழ்நிலையில் இப்பொழுது அந்த நடிகர் ஒரு தகுதியற்றவர், தன்னுடைய அன்பு மனைவிக்கு நம்பிக்கைக்கு மோசடி செய்த ஒரு நபராக இருக்கிற விஜய் நடிகர் தாவேக தலைவர் தான் ஈன்ற அன்பு குழந்தைகளின் கண்ணியத்திற்கு குறைவாக நடந்து கொண்ட ஒரு விஜயால் ஒரு கட்சியை தலைமையேற்று நடத்துவதற்கே தகுதியற்ற நிலையில் ஒரு நாட்டுக்கு முதலமைச்சராக அவர் எப்படி வர முடியாது. மக்கள் கட்டாயமாக தோற்கடிப்பார்கள். மக்களினுடைய ஒட்டுமொத்த முடிவுமே தமிழக வெற்றி கழகத்தை நிராகரித்திருக்கார். ஏற்கனவே 41 உயிர்களை பழிவாங்கிய தமிழக வெற்றி கழகம் அதிலிருந்து மீள முடியாத நெருக்கடியில் இருக்கிற விஜய் இப்பொழுது தன்னுடைய மனைவிக்கும் துரோகம் விளைவித்து திருமணத்திற்கு மீறிய உறவை வைத்துக்கொண்டு அந்த மனைவி சங்கீதா மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு இரையாகி வழக்கு நீதிமன்றத்திலே போய் இருக்கிற நிலையில் இவர் தேர்தலை சந்திக்க வருகிறார். இன்னும் சொல்ல போனால் அந்த செய்தி வந்த பிறகு அதை உறுதிப்படுத்துகிற வகையில், இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் என் ஆருயிர் அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்கள் சொன்னது போது கூட சில பேர் கண்டித்தார்கள். ஆனால் அதையெல்லாம் இல்லை, நான் அப்படித்தான் என்று நிரூபிப்பதைப் போல ஒரு திருமண நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் அந்த சம்பந்தப்பட்ட நடிகையோடு வந்து ஆணவமாக நான் அப்படித்தான் என்று அப்பட்டமாக ஒரு பொது வெளியில் காட்சி தருகிறார் என்றால் அவரிடமிருந்து நம்ம எந்த கண்ணியத்தை எந்த மாண்பை எதிர்பார்க்க முடியும்? ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நபர் பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களை அறிவித்திருப்பதாக கூறுவது பிழையானது, தவறானது. வார்டு உறுப்பினராக கூட வெற்றி பெற முடியாத ஒரு விஜய், அரசியலிலே தத்துவம் கொள்கை கோட்பாடு என்று எதுவுமே இல்லாத ஒரு விஜய், பெண்ணினத்தின் மீதும் பற்றில்லாமல் மானுட சமூகத்தின் மீதே பற்றில்லாமல் தந்தையையும் தாயையுமே மதிக்க தெரியாத ஒரு விஜய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அரியணை ஏறுவது என்பது பகல் கனவு. நாட்டு மக்கள் நிராகரிப்பார்கள். அவர் அப்படி வந்தாலும் பெண்ணினத்திற்காக சில திட்டங்களை தருகிறேன் என்று சொல்லுவதும் மாய்மாலம், பொய்யானது, பிழையானது, தவறானது. நல்ல கேள்வியா. இதுவரைக்கும் தென் மாவட்டத்தில் அண்ணன் OPS ராமநாதபுரத்தில் நின்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வைப்பு தொலை இலக்க வைத்தார். கிட்டத்தட்ட 3,50,000 வாக்குகளை பெற்றார் வெறும் பலாப்பழ சின்னத்தில் நின்று. அப்படிப்பட்ட அண்ணன் OPS இப்போ நேற்று மதுரையில் ஒரு மிக பிரமாண்டமான திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைப்பு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார். அதில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது ஏற்கனவே தென் மாவட்டத்தில் கோட்டையாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் OPSின் வரவின் மூலமாக அவர் இணைந்ததின் வழியாக ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டத்தில் இருக்கிற மொத்த சட்டமன்ற தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வசம் வெற்றியை குவிக்கிற சூழல் தான் நிலவுகிறது. அது நேற்று நான் இணைப்பு கூட்டத்தில் பார்த்தேன். அண்ணன் OPSும் அந்த சாதனையை நிகழ்த்துவதற்கு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார். அந்த தளபதியினுடைய நம்பிக்கையும் அண்ணன் OPSனுடைய நம்பிக்கையும் தென் மாவட்டத்து மக்களும் அண்ணன் OPS மீது வைத்திருக்கிற அன்பால் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிப்பார்கள். அதுதான் OPS அண்ணனுடைய அந்த வருகை, அந்த இணைப்பு மாநாடு நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஏற்கனவே நான் சின்னமாகிட்ட சொன்னேன், நான் ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம கைப்பற்றணும், அதுக்கு நீங்கள் வீரியமாக வரணும்னு சொன்னோம். ஆனாலும் அம்மா தயங்கி இப்போ கடைசி நேரத்தில் கமுதியில் ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்காங்க, கொடி அறிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய செயல்பாடு இப்போ தான் புதிதாக கட்சியை துவக்குவதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அந்த புதிதாக துவக்கப்பட்டிருக்கிற கட்சி மாண்புமிகு சின்னம்மா அவர்கள், மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் களத்துக்கு வந்து மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஊட்டினால் அது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிற ஒரு குறைந்தபட்ச விழுக்காட்டு வாக்கையும் சின்னம்மா அவர்களுக்கு மடைமாற்றுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஆகவே எடப்பாடி போட்டியிட எல்லா தொகுதியிலும் வைப்பு தொகை இழப்பதற்கு சின்னம்மா அவர்கள் துவக்கப்படுகிற அந்த புதிய கட்சி, அந்த கட்சியினுடைய செயல்பாட்டை ஒட்டி அது அதிமுகவின் வாக்கில் எஞ்சி இருக்கிற குறைந்த வாக்கையும் சேதப்படுத்தும். ஆகவே சின்னம்மாவின் வருகையால் எடப்பாடிக்கு தான் அது பேரிழப்பு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அது வலிமை சேர்க்கும். இப்போ பொதுச்செயலாளர் மாற்றப்படும் நீங்கள் அதிமுக நிறைய இணக்கமாக இருந்திருக்கீங்க. இப்போ பொதுச்செயலாளர் மாற்ற எடப்பாடிக்குள்ளே யார் வரலாம்னு உங்களுக்கு இல்லையா? அதில் வந்து இப்போ எனக்கு கண்ணு கெட்டின தூரத்துக்கு அது சின்னம்மா வந்திருந்தால் சரி சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் சின்னம்மாவை நிராகரிச்சுட்டாங்க. அதிமுகவில் தான் அவங்க வந்தாங்கன்னு சொன்னேன். இப்போ ஏற்கனவே இருக்கிற தலைவர்களில் தகுதியான பொறுப்பாளர்கள் யார் இதுவரைக்கும் அவங்க யாரும் அடையாளப்படுத்தலை. 2 கோடி தொண்டர்களும் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் லட்சியங்களுக்கு நேர் எதிராக இப்போ இருக்கிற தலைவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற வருத்தம் இருக்குது, நாட்டு மக்களுக்கு இருக்கிறது.
ஆகவே அது தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்களை அது கைவிட்டு விட்டது. மோடி வருகிறார் என்றால், அதிமுக கலந்து கொண்டிருக்கிறது என்றால், தமிழ்நாட்டினுடைய மூட கருத்துக்களை தகர்த்தெறிந்து அறிவை வெளிச்சத்தை பாய்ச்சிய மகத்தான மாபெரும் தலைவர் தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்தை கூட மோடி வருகையின் பொழுது அதிமுகவின் சார்பாக வைக்கப்பட்டிருக்கிற பதாகைகளில் திருவுருவப்படத்தை அகற்றுகிற அளவிற்கு அவர்களுக்கு துணித்தல் வந்திருக்கிறது. அதிமுக கோழையாக இருந்து அதையும் அகற்றிவிட்டு அந்த மேடையில் ஏறி இருக்கிறார்களே என்பதுதான் பெரும் வருத்தம். ஆகவே அதிமுகவின் தத்துவத்தை தாங்கி அதிமுகவின் பொதுச் செயலாளராக புதிதாக ஒருவர் பொறுப்பேற்று தமிழ்நாட்டினுடைய அரசியலில் ஒரு திராவிட இயக்கத்திற்கு அதிமுகவுக்கு புத்துயிர் ஊட்டணும்னு நான் விரும்புகிறோம். அதுவே பாஜக தான் கொண்டுட்டு வருகிறாரு. அது பாஜக வந்து இப்போ நீங்கள் அண்ணாமலைக்கு பதிலாக முருகனுக்கு பதிலாக அண்ணாமலை போட்டாங்க. அண்ணாமலைக்கு அடுத்து நயினார் நாகேந்திரனை போட்ட மாதிரி இப்போ அம்மாவுக்கு அடுத்து எடப்பாடி போட்டிருக்கு பாஜக. பாஜக விரும்பினால் எடப்பாடி எடுத்துகிட்டு இன்னும் யாரை வேணாலும் போடுவாங்க. அதில் பட்டியலில் வேலுமணி இருக்கலாம், தங்கமணி இருக்கலாம், இன்னும் யாராவது அதில் போட்டியில் யாராவது இருக்காங்கன்னு தெரியல. அதனால் அது அதிமுக பாஜகவின் கட்டுப்பாட்டில் அமித்ஷா ஐயாவுடைய கண்ணாசிவில் இருக்கிறதுனால் அதிமுக தனித்து இயங்குகிற வாய்ப்பை இழந்ததனால் தமிழ்நாட்டு மக்கள் அதிமுகவை நிராகரித்திருக்கிறார்கள், தொடர்ந்து நிராகரிப்பார்கள்.